இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாதுடா. சத்யா, நீ ரொம்ப ஜீனியஸ். உனக்கு இப்பதான் தெரியும், எனக்கு நான் பிறந்தப்பவே தெரியும். அது ஏன் சொல்றேன்னா, இது வரைக்கும் இந்த வீட்ல எங்க அம்மா சொல்றதான் வேத வாக்கு. ஆனா எங்க அம்மா கிட்டயே தைரியமா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி அவங்க வாயாலேயே ஏதோ உங்களுக்கு தோணுத பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல வச்சிட்டியே. எங்க அம்மாவையே அசத்திட்ட சத்யா. ஆமா, அபி எங்க? ஏன் எப்போ அபிய பத்தியே கேட்டுட்டு இருக்க சத்யா? எப்ப வந்தாலும் அபி வீட்ல இல்ல, அவரை பார்க்கவும் முடியல. அதான் பொதுவா இந்த குடும்பத்துல ஒரு ஆளா ஒரு அக்கறையில விசாரிச்சேன். அது தப்பா? சச்சா, அப்படியெல்லாம் இல்ல. சரி, அவன் பேச்ச விடு சத்யா, நம்மள பத்தி பேசுவோம். நீ அம்மாவை பேசிய மயக்கினியே, அந்த திறமைய விட எனக்கு உன்கிட்ட வேற ஒண்ணுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய், ஐயோ, அது இல்ல சத்யா. அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது அடிக்கடி நடுவுல அப்பப்போ நீ என்கிட்ட கண்ணால பேசுன பாரு, நாவல் பழம் போல அந்த கண்ணு. அப்புறம் சோழத்தை வரிசையா அடுக்கி வச்ச மாதிரி உன் பல்வரிசை சிரிப்பு அப்படியே நெஞ்ச அள்ளுது. அந்த பார்வை உள்ளுக்குள்ள போய் என் மனச அப்படியே பரோட்டா மாவு போல பிசையுது சத்யா. சத்யா, உன் கண்ணு இருக்குல்ல, கண்ணு அது பேசுதுமா. எந்த ஸ்கல்ல இப்படி பேச கத்துக்குச்சு? யோ, ரொம்ப ஓட்டாதையா. Hey, God promise. சரி, நான் உன்னை இவ்ளோ வர்ணிக்கிறேன்ல, நீயும் என்ன ஏதாவது சொல்லக்கூடாதா? சொல்லிடுவேன், தாங்க மாட்டேன். இப்ப நீ சொல்லலனா அப்புறம் ராத்திரி ஃபுல்லா நான் தூங்கவே மாட்டேன். சொல்லி தொலைறேன். எஸ் ப்ளீஸ். ஆண்டி பேசிட்டு இருக்கும்போது நீ அடிக்கடி நடுவுல சொல்லு சொல்லு சொல்லு. அப்பப்ப நீ என்கிட்ட ஐயோ, சீக்கிரம் சொல்லு. டென்ஷனை ஓவரா பில்டப் பண்ற. அசடு வழியிற மாதிரி சிரிக்கிற பாத்தியா? ஆம்பளையா சுண்டி இழுக்கிற மாதிரி கம்பீரமா சிரியா. கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி சிரிக்க கூடாது. நான் அப்படியா சிரிக்கிறேன்? ஆமா, அத என்னால தாங்கவே முடியல. அப்படியே சுருக்குன்னு உச்சி மண்டையில ஏறுது. என்னது ஃபீலிங்ஸா? கோவம். நோ நோ நோ. எதுக்கு கோவம்? உங்க அம்மா கிட்ட நீ என்ன சொன்ன? நாங்க ரூமுக்கு போய் மேரேஜுக்கு பிளான் பண்றோம்னு. அது ஆனா இங்க வந்து நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாமா? இட்ஸ் அலௌட். இதுவும் அந்த மாதிரி ஒரு பொய் தானே. கீழ ஆண்டி கிட்ட என்ன சொன்ன? only discussion, strictly business discussion. எஸ், இப்ப அதான் பண்றேன். இதுவா அந்த டிஸ்கஷன்? இதான் அந்த பிசினஸா? யுவர் ஆனர், ஒரு லவர் பாய்க்கு லவ் பண்றதானே ஒரு பிசினஸ். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. we are friends, மறந்துட்டியா? ஓகே, ஆனா ஓ மேல இவ்ளோ அன்கண்ட்ரோலபிள் அன்கண்டிஷனல் லவ் நானே வச்சுக்கிட்டு என்ன பண்றது சத்யா? இப்பவே ஒரேடியா லவ் பண்ணாத, காலி ஆயிட போகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் 50 வருஷம் பண்ணணும். கொஞ்சமாச்சும் மிச்சம் வச்சுக்கோ. இது என்ன சிரிப்பு? புது தினசா இருக்கு. நீ தானே சொன்ன உன்னை அப்படியே சுண்டி இழுக்கிற மாதிரி சிரிக்கணும்னு. சுண்டி இழுக்கலையே. இதோ இப்ப இழுக்குது பாரு. மேகம் இருக்காதா பெண்ணு பெண்ணு, சாரல் அடிக்காதா பெண்ணு பெண்ணு, தேகம் நனையாதா பெண்ணு பெண்ணு, தீயும் அணையாதா பெண்ணு பெண்ணு, கண் பாஷை பேசினால் நான் என்ன செய்வேன், கன்ஃபியூஷன் ஆகிறேன். புல்லு புல்லே பறக்க பறக்க துடிக்குது, பழக பழக பிடிக்குது, பழைய ரணங்கள் மறக்குது, தென் தோகை வருடுது.
அர்ஜுன் அவசரப்படாத, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஹே ப்ளீஸ் ப்ளீஸ் சத்யா. நான் ஆண்டிய கூப்பிட்டுருவேன். ஆ, கூப்பிடு. ஆண்டி! சத்யா, ஹே